மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5வது மாதம் ஆயிடுச்சு. அதனால வளகாப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி முடிவு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சாரதா கிட்ட பேசிடுறாங்க. சாரதா அம்மா கிட்ட பேசணுன்னா அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாரதாமாவும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. நாங்களே எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிறோம், நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே டெக்கரேஷன்லாம் பண்ணி சாப்பாடுக்கெலாம் சொல்லி காவேரிக்கும் விஜய்க்கும் ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி பாட்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் நடக்க போகிற அன்றைக்கி காலையில் தான் பார்த்திங்கன்னா காவேரிக்கு விஜய்க்கு விஷயமே தெரியுது. அவங்க 2 பேரும் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது வீடே ரொம்ப டெக்கரேஷன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பாட்டி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன், விஜய் ஆஃபீஸ்லாம் இன்றைக்கி போயிடாதுன்னு சொல்லிட்டு விஜயை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எடுத்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து போட்டு வர சொல்கிறாங்க. எதுக்கு பட்டி இவ்வளோ பண்ணுறீங்க எங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்காக ஒன்றும் பண்ணல, என் பேரனுக்காகவும் பிறக்க போகிற என் பேரனுக்காகவும் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து காவேரி கிட்ட கிண்டலாக பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த மாதிரி நமக்காக பார்த்து பார்த்து பண்ணுறாங்க, எவ்வளோ அக்கறை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் காவேரி வீட்டிலேருந்து அவங்க அம்மா பாட்டி கங்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க. கங்காக்கு எவ்வளோதான் கிராண்டாக நடந்தாலும் இதெல்லாம் பார்த்து திரும்ப கங்கா பொறாமப்பட தான் செய்கிறாங்க. இங்கே என்னதான் சாப்பாடு ரெடி பண்ணாலும் காவேரிக்காக அவங்க அம்மாவும் பார்த்திங்க அப்படின்னா 5வது மாதத்துக்காக 5 வகையான சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ கங்காவோட ஃபங்க்ஷன் தான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே மோசமாக முடிஞ்சிச்சு. அது எல்லாமே கங்கானால தான் நடந்துச்சு. ஆனால் காவேரி வந்து அப்படி வந்து அவங்க ஃபங்க்ஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் வேற ஒருத்தர்னால யாருனாலையாவது பிரச்சனை வருதா இல்லையா, ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.